நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு கேரட் ஜூஸ் வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு நான் வந்து ஒரு 3 கேரட் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி விட்டால் பரவாயில்ல, கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரே ஒரு சின்ன ஏலக்காய் எடுத்துக்கோங்க, வாசனைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை வந்துட்டு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் வந்துட்டு ஒரு 100 பால் கிட்ட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் வேணான்னா கூட நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றி கூட பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் வந்துட்டு இதிலே போட்டுடலாம். கேரட்டும் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுடலாம். ஒரு சிலருக்கு பால் சேர்த்தா பிடிக்காது, அப்படி உள்ளவங்களுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து பண்ணிக்கலாம். காய்ச்சின பாலாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்க்குறதுனா சர்க்கரை வந்துட்டு இதில் போட்டுடலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் போல் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்துட்டு வடிகட்டிடலாம். நீங்கள் வடிகட்டாமல் குடித்தாலும் வந்து குடிக்கலாம். நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வேணுன்னா வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா ஐஸ் தண்ணி இருந்தால் கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நான் வந்து ஐஸ் கட்டி தான் போட போகிறேன். இல்லைன்னா நீங்கள் இதில் சேர்த்து போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஐஸ் கட்டி இதுலேயே வந்துட்டு நான் வந்து மேலே வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.